தேர்தல் களத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தேர்தல் அரசியல் எப்படி செய்ய வேண்டும் என்று இவர்களுக்கு நாம் வகுப்பெடுக்கவா முடியும்? மாவட்டந்தோறும், வட்டந்தோறும், கிளைகள் தோறும், பகுதிகள் தோறும் கட்டமைப்புகள் வலுவாக இருக்கும் கட்சிகளே தேர்தல் காலத்திற்குள் வேகமாக வேலை செய்ய துவங்குகின்றன. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்பதை தமிழ் தேசியவாதிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அக்கா, நீங்கள் எந்த தமிழ் தேசிய அமைப்பிலும் இல்லை, ஏன் இதை பேசுகிறீர்கள் என்று யாரும் கேட்க வேண்டாம். காரணம், தமிழ் தேசிய களத்தின் பெரும் பங்காற்றுதலை நாங்கள் தொடங்குகின்றோம். காரணம், தமிழ் தேசிய கருத்தியலை அண்ணன் தம்பிகள் மட்டுமே அமைப்பு ரீதியாக கடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதற்கான ஒரு கட்சியை உருவாக்கியவர்கள் நாங்கள். இன்று அதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் தமிழ் தேசியத்தின் விடுபட்ட மிகப்பெரிய பகுதியை எடுத்துக்கொண்டு வருகிறோம். இந்த நேரத்தில் அந்த விடுபட்ட பெரும்பகுதி என்பது பெண் ஆளுமைகளை, பேராளுமைகளை உருவாக்கக்கூடிய தளமாக இதை நாங்கள் மாற்ற முயற்சித்து மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த அரசியலில் இருந்து உருவாகக்கூடியவர்கள் வேளாண்மை தொட்டு விஞ்ஞானம் வரை அனைத்தையும் தங்களுக்குள் உடையவர்களாக இருக்கின்றார்கள். புதிய தலைமுறை பிள்ளைகளையுமே நாங்கள் வேளாண்மை முதல் விஞ்ஞானம் வரை அனைத்திலும் ஆளுமைகளாக, பேராளுமைகளாக மாற்றுவதற்கான வேலை திட்டத்தை இருந்து துவங்கி வருகின்றோம். என் அருமை பெண் அரசிகள் தெளிவாக ஒன்றை புரிந்து கொண்டு இந்த களத்தை நோக்கி ஓடி வரும் காலம் மிக தூரத்தில் இல்லை. அந்த காலத்தை அடையாமல் நாங்கள் விடுவதாகவும் இல்லை. எனவே என் அருமை சொந்தங்களே, தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளே, தமிழ் தேசிய களத்தை தன் உயிராக நினைக்கும் அருமை பேராளுமைகளே, பெண் ஆளுமைகளே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அனைவராலும் விடப்பட்டு நிற்கின்ற ஒரு பகுதி பெண் அரசியல், பெண்ணுக்கான அதிகார மையம். இந்த பெண்ணுக்கான அதிகார மையம் என்பது அனைத்து கட்சிகளிலுமே, அனைத்து அமைப்புகளிலுமே மகளிர் அமைப்பு என்ற ஒரு பிரிவாக மட்டுமே செயல்படுகிறது ஒழிய எந்த அமைப்புக்கும் நீங்கள் தலைவர்களாக இல்லை, எந்த அமைப்பிலும் நீங்கள் முதன்மை பொறுப்பாளராக இல்லை. நான் கேட்கும் இந்த கேள்வி பல பெண் அரசிகளுடைய இருதயத்திற்குள் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேள்வி. ஆனால் இந்த கேள்வியை முன்வைத்தால், இந்த கேள்வியை முன்னெடுத்து கொண்டு போனால் அக்காவுக்கு பொறுப்பின் மீது ஒரு ஆசை இருக்கிறது என்று அண்ணன் தம்பிகள் தவறாக நினைத்து விடுவார்களோ, அதில் நாம் புறந்தள்ளப்படுவோமோ என்ற ஒற்றை பயத்தில் முடிந்த அளவிற்கு தன்னுடைய இருப்பை தக்க வைக்க வெகுண்டலுக்கு தமிழ் தேசிய களத்தில் நிற்கிறாள், திராவிட களத்தில் நிற்கிறாள், ஆரிய களத்தில் நிற்கிறாள், கம்யூனிஸ்ட் களத்தில் நிற்கிறார், மக்கள் அமைப்பில் நிற்கிறார், தாவேக்கா என்று புதிதாக புறப்பட்டு வருகின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார். ஆனால் அவளுக்கு ஒன்றை புரிய வைக்க தமிழ் சமூகம் என்றுமே தவறிழைத்து விட்டது. அதுதான் ஆளுமை திறன். என் அருமை அரசியலை ஆண்கள் நினைத்த மாத்திரத்தில் ஒரு அமைப்பை தொடங்கி அதற்கு பெயர் வைத்து பதிவு செய்தோ செய்யாமல் நகர தொடங்குகிறார்கள். ஆனால் நீங்கள் இன்னும் எத்தனை காலங்கள் ஒருவித அச்சத்தோடு நம்மால் முடியுமா முடியாதா, நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை என்ற ஒரு எண்ணத்தோடு உங்கள் தாய் உள்ளத்தை மறைத்து ஒரு வீட்டை சரியாக நிர்வகிக்கக்கூடிய திறன் கொண்ட ஒரு தாய் தன் நிலை மறந்து அந்த பொறுப்பை இன்னொருவருக்கு விட்டு கொடுக்கும் போது அந்த குடும்பம் அழிந்து போகிறது. அந்த தாய் இல்லாத பிள்ளை தருதலையாய் வளர்கிறது. தாய் இல்லாத குடும்பம் தறிக்கட்டு போகும். இதெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. ஒரு ஊர் தாய் 7 ஊர் தகப்பன் என்று சொல்கிறார்கள். இவ்வளவு விடயங்கள் நமக்கு முன்னால் நம் பேராளுமை திறனை வெளிப்படுத்த இருக்கும் போது ஏன் இவ்வளவு அதுவும் நான் வெளிப்படையா தான் சொல்றேன், வெளிப்படையா பேசுறேன். நீங்கள் எந்த அமைப்பில் வேண்டும் என்றாலும் இருங்கள், நீங்கள் எந்த கட்சியில் வேண்டும் என்றாலும் போயிடுங்க. ஆனால் உங்களை பட்டை தீட்டக்கூடிய ஒரு இடத்தை உருவாக்கியாக வேண்டுமா வேண்டாமா? நாளைக்கு இந்த போட்டியில் எப்போதுமே நாம் வேகமாக ஓடக்கூடியவர்கள், ஆனால் அண்ணன் தம்பிகள் ஓடட்டும் என்று நீங்கள் உட்கார்ந்து விடுவீர்களா என் கேள்விதான். உங்களுக்கு நிறைய ஆளுமை திறன் இருக்கிறது, அர்ப்பணிப்பு திறன் இருக்குது. அர்ப்பணிப்பு, இந்த அர்ப்பணிப்பு இருக்கிற வகத்தைக்கு அடையாளமே பெண். ஒரு விடயத்தில் அர்ப்பணித்து வேலை செய்யக்கூடியவர். அந்த அர்ப்பணிப்போடு அந்த ஆளுமையோடு நீங்கள் நகர வேண்டிய காலகட்டத்தில் ஒரு பெரும் ஓட்டப்பந்தயம் இங்கே நடக்கும். அந்த நேரத்தில் என் அண்ணன் தம்பிகள் தான் ஓட வேண்டும், நான் ஓடக்கூடாது நீங்கள் ஒதுங்கி நிற்க போகிறீர்களா? இதான் என்னுடைய கேள்வி. அப்படின்னா பெண் சமூகம் தன்னுடைய பொறுப்பை மறந்து
பொறுப்பை மறந்து பிற கட்சிகளில் அங்கம் வகித்து மகளிர் பாசறை என்ற பெயரில் நீங்கள் அந்த மகளிர் பாசறை விலங்கை உடைப்பது எப்போது? இதான் என்னுடைய கேள்வி. மகளிரை இன்னைக்கு இல்லை, நான் கிட்டத்தட்ட 2010 மகளிர் பாசறை பொறுப்பு நாங்கள் வேண்டாம், மகளிர் பாசறை நான் பயணிக்கவே மாட்டேன். ஏன் சொல்கிறேன் என்றால், மகளிர் பாசறை என்ற வார்த்தை நமக்கு போடப்படும் மிகப்பெரிய விலங்கு. மகளிர் பாசறை, மகளிர் அணி, மகளிர் தொண்டரணி, இப்படிப்பட்ட பாசறைகளில் நீங்கள் அங்க வகித்து எதை நீங்கள் சாதிக்க முடியும்? தமிழ் சமூகத்திற்கு உங்களுடைய பேராளுமை திறனை என்று வெளிக்காட்ட முடியும்? முடியவே முடியாது. நான் என்ன சொல்கிறேன் என்றால், நம்மால் முடிகிறதா முடியாதா என்ற கேள்வியே நமக்குள் வரவே கூடாது. நம்மால் முடியும். அனைத்து விதமான மான அவமானங்களையும் சந்தித்து நாம் அடைய போகும் இடம் எது? லட்சிய விளக்கு. எங்கே ஏற்ற போகிறோம்? நம்ம தேசிய களத்தில் உச்சியில் ஏற்ற போகிறோம். இந்த கார்த்திகை மாதம், இந்த வீரம் செறிந்த மாவீரர்கள் மாதம், ஈழ நிலத்தில் தேசிய தலைவன் மாவீரர்களுக்காக கொண்டாடிய இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் நம் முன்னோர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்ற ஒரே லட்சியத்தோடு நாம் இந்த செடியை வைத்து விட்டோம். அந்த செடியை சரியாக நீர் பாய்ச்சி அதற்கு களை எடுத்து அதற்கு உரமிட்டு வளர்க்க வேண்டும் என்ற பொறுப்பு அந்த உழவனுடையது, அந்த வேளாண்மை செய்வனுடையது, அந்த வீட்டில் ஒரு செடியை வைக்கிற அந்த பெண் ஆணுடையது. அப்படி என்றால் அரசிகள் என்ற ஒரு அமைப்பை நாம் தொடங்கி கொண்டு வரும்போது நிச்சயமாக அதை வளர்த்தெடுக்க நாங்கள் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கும். நிறைய எதிர்ப்பலைகள் இங்கே வரும். ஏன் மாற்று கட்சியில் இருக்கிறவர்கள் எல்லாம் பேசுகிறீர்கள் அக்கா, அவர்கள் அந்தந்த கட்சியில் பயணிக்கட்டுமே என்று கேட்கக்கூடிய தம்பிகள் தங்கைகள் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், நான் இந்த நிலத்தின் ஆதி மகள், ஆதி கொற்றவை என்று நீங்கள் பீற்றிக்கொள்ளும் அந்த கொற்றவையின் வம்சங்கள் நாங்கள். ஆனால் எங்களை நீங்கள் உங்கள் போர்படை பிரிவின் ஒரு பிரிவாகவே வைத்து எத்தனை காலம் கடத்துவீர்கள்? தேசிய தலைவன் அரசியல் பொறுப்புக்கும் ராணுவ பொறுப்புக்கும் பெண்களை முன்னிறுத்தினார். ஒருபோதும் தான் நாடடைந்தால் அந்த நாட்டின் தலைவனாகவே என்று அவர் சொல்லவில்லை. அதற்கு அவர் பெருந்திட்டங்கள் வைத்திருந்திருப்பார். ஆனால் காலமும் உலக வல்லாதிக்கமும் சேர்ந்து இந்த நிலத்தில் வாழக்கூடிய திராவிட பன்றிகளும் சேர்ந்து நமக்கு சதி செய்தன. எனவே ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள் என் அருமை தமிழச்சிகளே, பெண் எனும் பேராளுமைகளே, நீங்கள் இருக்க வேண்டிய இடம் எது? நீங்கள் ஓட வேண்டிய தூரம் என்ன? நீங்கள் அடைய வேண்டிய லட்சியம் எது? நீங்கள் ஓட வேண்டிய தூரம் இறுதிக்கோடு, எல்லைக்கோடு. அண்ணன் தம்பிகளுக்காக விட்டு கொடுத்து உணவை விட்டு கொடுக்கலாம், உணர்வை விட்டு கொடுக்க கூடாது. வீட்டில் கொஞ்சமாக சாப்பாடு இருக்கும்போது அண்ணன் தம்பிகளுக்கு கொடுத்து விட்டு பெண் குழந்தை தன் பசி ஆற்றும். தாய்க்கு நிகரானவள் பெண் குழந்தை. தாய் தன் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உணவளித்து விட்டு இறுதியில் இருக்கக்கூடிய 2 பருக்கையை தண்ணீரில் போட்டு குடிக்கிறவள் தாய். அது வேறு. ஆனால் உணர்வு அப்படிப்பட்டதல்ல, அதிகாரம் அப்படிப்பட்டதல்ல. அதிகாரம் அனைவருக்கும் சமமானது. எத்தனை காலம் சொல்வீங்க? அனைவருக்கும் அதிகாரம் சமமானது எத்தனை காலம் சொல்வீங்க? செயல்படுத்த மாட்டார்கள். என் அன்பு பேராளுமைகளே, பெண் அரசிகளே, இவர்கள் செயல்படுத்தவே மாட்டார்கள். காரணம், நம் மீது நமக்கே நம்பிக்கை கிடையாது. இதெல்லாம் நம்மளால் முடியுமா? இதெல்லாம் நம்மளால் முடியாதது. ஒரு பெண்ணால் முடியாது, இங்கு எவரால் முடியாது. அதான், ஒரு பெண்ணால் முடியாத ஒரு விடயத்தை எந்த ஆணும் செய்ய முடியாது. அதான் உண்மை. நிறைய விடயங்களை மிக தெளிவாக திட்டமிட்டு பின்வருவதை முன்னறிந்து வேலை செய்யக்கூடியவள் பெண். அப்படிப்பட்ட பேராளுமைகள் பாசறைகள் அடைபட்டு கிடப்பதற்கா பிறந்தோம் என்று உணருங்கள். இந்த நாளில் மிகப்பெரிய வேலை திட்டங்கள் இருந்த போதிலும் தனிநபராக இங்கு எதையுமே செய்ய முடியாது, தனிநபராக எதையுமே சொல்ல முடியாது என்ற ஒரு வார்த்தை இருக்குதானால் அனைத்து விடயங்களுமே ஒற்றை புள்ளியில் தனியாகத்தான் தொடங்குகிறது. ஒரு மலைத்துளி கூட முதலில் தனியாகத்தான் விழுகிறது. அப்புறம் நிறைய மலைத்துளிகள் சேரும் போது அது பெருமலை, தூறல் பெருமலையாக மாறுகிறது. அதுபோலத்தான் தனியாக எழுந்து ஓடி வரும் ஒரு ஓட்டத்தில் என் பெண் சமூகமே, என் பேராளுமைகளே, தனிநபர் தலைமையற்ற மிக முக்கியமாக குயிலின் அமைப்புக்கு உங்களை கூப்பிடவில்லை. குயிலின் அமைப்பை நீங்கள் நோக்கி வர வேண்டாம்.
அரசிகளே, அரசிகளின் அமைப்பை நோக்கி ஓடி வாருங்கள். இன்று ஒரு பெரிய வேலை திட்டத்தோடு எங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நாங்கள் நகர்த்துகிறோம். வருகின்ற டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நெல்லையில் 50 அரசிகளுக்கு சீர் வழங்கும் நிகழ்வை நாங்கள் எடுத்து வருகின்றோம். அரும்பாடுபட்டு செய்யக்கூடிய அந்த வேலை திட்டம் உங்களுக்கு புதிதாக இருக்கலாம். ஆனால் தமிழ் சமூகம் யாரை கொண்டாடியதோ, தமிழ் சமூகம் யாரை இறையாக ஏற்றுக்கொண்டதோ, தமிழ் சமூகம் தன் மெய்களில் முக்கிய புள்ளியாக எதை வைத்திருந்ததோ, 1000 கதைகள் நீங்கள் சொல்லலாம். அந்த மைய கருத்தை எடுத்து ஓடி வருகின்றோம். டிசம்பர் 5ஆம் தேதி அந்த கருத்து உங்களுக்கு உடைபடும். என்ன சொல்ல வாரவங்க உங்களுக்கு உடைபடும். எனவே எனது அருமை தமிழ் சமூகமே, பெண் எனும் பேராளுமைகளே, அரசிகளே, ஒன்றெழுந்து வாருங்கள். இங்கு நடக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டுமல்ல, மனிதருக்கு எதிராக, வாழும் மனித குலத்திற்கு எதிரான அனைத்து கெட்ட கதைகளையும் வெட்டி எறிவோம். வாருங்கள் என் அருமை தமிழச்சிகளே. எங்களுக்கு தோளோடு தோள் நின்று, நாங்கள் நீண்ட நெடுங்காலமாக எங்களை மறந்து தூங்கிவிட்டோம், உண்மை. அப்புறம் ஒரு விடுதலை என்ற ஒரு பேச்சு வருகிறது. அதில் நாங்கள் எங்கள் சுதந்திரத்தை கொண்டாடி தீர்க்கிறோம். ஆனால் எங்களுடைய உண்மையான விடுதலைக்கு நாங்கள் இப்போதுதான் எழப்போகிறோம். நாங்கள் நீண்ட நெடிய காலங்களாக பலதரப்பட்ட விடயங்களுக்கு இதுதான் எங்கள் விடுதலை, இதுதான் எங்கள் விடுதலை என்று நாங்கள் முடிவு செய்து நகர்ந்தினால் உண்மையான விடுதலை நாங்கள் உணரவில்லை. எனவே தமிழ் சமூகத்தின் பெரும் பணி, எங்கள் விடுதலை கனவிற்கு நீங்கள் எங்களோடு நிற்க வேண்டும். தமிழ் அரசிகள் உருவாக்கப்பட தமிழ் சமூகங்கள் எங்களை ஆதரித்து எங்களுக்கு வழிவிட்டு, உங்கள் வழியை எங்களுக்கு தர வேண்டாம், எங்களுக்கான வழியை அடைத்து நிற்கும் அடைப்பை மட்டும் மாற்றுங்கள். இல்லை, நாங்கள் மாற்றுவோம், அது வேறு. உங்களுடைய அன்னையுடைய ஆதரவோடு கூடிய ஒரு பாய்ச்சலுக்கு பெண் சமூகம் எழுந்து வருகிறது. என் அருமை உறவுகளே, தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கக்கூடிய என் அண்ணன் தம்பிகளே, என் அக்கா தங்கைகளே, இது தேவையா தேவையில்லையா என்பதை யோசிக்காமல் இது தேவைதான் என்ற முடிவோடு எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். பெண் எனும் பேராளுமைகளை பெருகட்டும். இந்த நிலமெங்கும் விடுதலை காணல் ஒழிக்கட்டும். செங்காந்தல் இந்த மாதத்தில் எப்படி பூத்துக் கொள்கிறதோ அதுபோல தமிழர் நிலமெங்கும் செங்காந்தல் பூக்கட்டும். என் அருமை உறவுகளுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், உங்கள் நம்பிக்கைக்கு நாங்கள் என்றும் உறுதியாக நிற்போம். என்னென்றால் விடுதலை எங்களுக்கானது, இந்த விடுதலை எங்களுக்கு தேவையானது, இந்த விடுதலை இந்த நிலத்திற்கு தேவை என்பது போல இந்த நிலத்தின் விடுதலை ஒரு பெண்ணுக்கானது. எனவே பெண் விடுதலை என்னும் பெரும் கனவை சுமந்து உண்மையான விடுதலை களத்தில் ஓடி வரும் எங்களை இருகரம் கூப்பி வாழ்த்துங்கள் என் அருமை தமிழ் சொந்தங்களே. நன்றி, வணக்கம்.